இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டச்சோட தான் ஆரம்பிச்சது. நான் டச் பண்ணனால தான் 2 பேர். பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அப்பாக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பயங்கர கலாட்டாவை போச்சு. அப்ப கரெக்டா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை லொலு சபா எபிசோடு போகுது. யுவராமா மாப்பிள்ள சமக்காவடி என்ன ஜெயராமா விழுந்து விழுந்து சிரிச்சாரு. அவங்க குடும்பம் நல்ல வித்தியாசம். இல்ல நிஜமாவே என் கல்யாணமே ஒரு கலாட்டா கல்யாணம் தான். பாதி கட்ட மாட்டேன்னு நினைச்சேன். நான் வந்து கிறிஸ்டியனு. இந்த பாஸ்டர்லாம் எங்க வந்தாலும் பிரேயர் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் மேடைக்கு வந்து டகால் மைக் எடுத்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களை ஏமாத்திட்டு தாலியை வச்சுட்டு சரி வேண்டாம் நம்ம பாட்டுன்னு கிளம்பலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அப்பா இந்த பக்கம் கொதிக்கிறாரு. இவரை மூஞ்ச பாக்குறேன். இவரா அப்பதான் கண்ணை மூடிட்டு ரொம்ப சீரியஸா பிரேயர் சந்தானம் இருந்த சிம்மி ஜெயந்த் சூரி என்ன நின்றுட்டா இருக்கீங்க தாலியை கையில வச்சுட்டு அப்படின்னு முதுகுல அப்படி கை வச்சு தள்ளினாங்க. மேல போய் டபக்குன்னு தாலி. அப்பாவை நிறைய பேர் வந்து லொல்லு சபா மூலமா ரெகக்னைஸ் பண்ணி இன்னுமே அது வந்து ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸா இருக்கு. இன்னொன்னு கேட்பாங்க, அப்பா அவங்களுக்கே சைல்ட்ஹுட் அவங்கள பார்க்கவே ஓட்டா இருக்கேன். இது நீங்க பதில் சொல்லணும்னா சொல்லலாம், இல்ல நீங்க சங்கடப்பட்டீங்கன்னா வேண்டாம். லொலு சபா ஈஸ்டர் கீழேயே வந்து டெத். குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ இந்த பசங்க என்ன ஆர்டிஸ்டிக்கா இல்ல வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்க பசங்களா? ஐயோ இப்படிலாம் கமெண்ட் கூட அடிக்கலாங்க. ஒரு அன்பு செய்வது கூட ஒரு ஆபாசமா தான் பாக்குறாங்க இவங்க. இந்த மாதிரி சாக்கடைகளை பாட்டு வந்து பயங்கர வைரலா போயிட்டு எனக்கு சூர்யா ஃபேன் நானு. அப்ப நீங்களும் சேர்ந்து ஆடி இருக்கலாமே மேம். இப்பதான் வாங்கிருக்கோம், கொஞ்சம் பழசானோன்னா. ஐயோ இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு லைட்டா திருஷ்டி சுத்தி போட்டுருங்க. ரெடியா இருக்கு, போட்டுருவோம். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷாம்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட லொலு சபா ஈஸ்டர் அவர்களோட ஃபேமிலி இருக்காங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், நிம்மதியா நல்லா இருக்கேன். இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லொல்லோட தான், அது உங்களோட டச்சோட தான் ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். நான் டச் பண்ணனால தான் 2 பேர். ஹாப்பி டு see your family சார். ஏன்னா இப்போ ஒன்றா வந்து அஃப்கோர்ஸ் வேலைக்காக ஒய்ஃப்காக வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலி ஏன் இங்கேருந்து போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளே வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன் வந்து இப்போது சென்னைக்கு, ஐ மீன் இந்தியாவுக்கு வரதில்லை, சென்னைக்கு இருக்கிறது இல்லை அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது, ஸோ எடுத்தோடனே நான் அந்த கேள்வியிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன் அயர்லாண்டில் செட்டில் ஆகிற ஒரு ரீசன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார்? ஸோ அதை நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. பட் யா, விதி மனுஷனுக்கு அப்பப்போ விதி வேலை செய்யணும்ல, அதுதான். இந்த கோவிட் டைம் வந்தது இல்லையா? ஆமாம், அதுதான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க இவங்க. 4 இயர்ஸா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பசங்க வந்து மாமியார் வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபிளைட் இல்ல, வர முடியாது, இவங்க வர முடியாது, நம்ம போய் பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ அம்மாவை நம்ம பார்க்கவே முடியாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி குழந்தைங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு 15 days ஓபன் பண்ணாங்க. நான் என்ன சும்மா போய் முதல்ல ஒய்ஃபை பார்த்துடணும் அப்படின்ட்டு 3 பேருக்கும் டிக்கெட் போட்டு அப்படியே நேரா இங்க வந்தோம். வந்த உடனே இவங்க இதுதான் சாக்கு அப்படின்னு வளைச்சு போட்டு அப்படியே நம்மள இங்க ஆரம்பிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்க வந்து ஃபிளைட் இறங்குறதுனாலே பசங்களுக்கு இங்க அட்மிஷன் எல்லாம் போட்டுக்கிறாங்க, ஸ்கூல் அட்மிஷன்லாம். அதெல்லாம் இவங்களே பேசி வாங்கியிருக்காங்க. வந்த உடனே வாயா அப்படின்ட்டு பிடிச்சிருக்காங்க. இன்னும் என்ன திறந்து விடல, அதனாலதான் இங்க மாட்டினாங்க. இன்னும் அங்கேதான் இருக்கு சார். கோவிட்லாம் முடிஞ்சு இன்னும் 5 வருஷம் ஆயிடுச்சு சார். எனக்கு முடியலங்க, எனக்கு முடியல. இன்னும் குவாரண்டைன்லயே தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமா, அஃப்கோர்ஸ் வைஃப் பத்தி பேசும்போது லைஃப்ல எந்த ஒரு யாருக்கா இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த கல்யாணம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பயம் கலந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ உங்களை அப்படியே கொஞ்சம் மலரும் நினைவுகளுக்கு கொண்டு போகலாமே அப்படின்ட்டு. ஸோ வெட்டிங் பற்றி பேசி ஆகணும். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா குழந்தைங்களை பற்றியும் பேசலாம். ஸோ வெட்டிங்
இல்ல இது வெட்டிங் வந்து ஜாலியான நிகழ்ச்சின்னு சொல்லிதான் எனக்கு டைம் வாங்கினாங்க. சோக சம்பவம் சரி விடுங்க கேளுங்க. ஏங்க அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டே சோக சம்பவம்ன்றீங்க. இல்ல நிஜமாவே என் கல்யாணமே ஒரு கலாட்டா கல்யாணம் தான். அப்படியா? பெரிய அப்போ ஐ கலாட்டா திங்க் வைஃப் கிட்ட இருந்து தான் தாலி கட்ட சொல்லணும். மாட்டேன்னு நினைச்சேன். தாலி கட்ட என்னங்க வேணாம் இப்படி எல்லாரும் சொல்றீங்க? கூப்பிட்டுட்டோம். மேடையில சண்டை நடக்குது. ஆ. ஒரே தகராறு. நானும் சரி யாரெல்லாம் இருந்தாங்க கல்யாணத்துல யாரெல்லாம் இருந்தாங்க? யாரெல்லாம் இருந்தாங்க இவங்க யாரா இருந்தாங்க அவரும். சந்தானம் இருந்த எஸ் சின்னி எஸ் ஜெயந்த், எஸ். பிஆர்வி மேடம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எல்லாம் கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சூரி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மேடையில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏதோ கச்சமுச்சான் நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நான் தாலியை வச்சுட்டு சரி வேண்டாம் 1000 பேரை வர வச்சுட்டோம். பிரியாணி எல்லாம் ரெடி ஆச்சு. எல்லாரும் சாப்பிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு கிளம்பலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். கிளம்பிடலாம். இந்த வேலை எங்க அண்ணி என்ன பண்ணாங்க, என்ன நின்னுட்டே இருக்கீங்க தாலியை கையில வச்சுக்கிட்டு அப்படின்னு முதுகுல அப்படி கை வச்சு தள்ளினாங்க. நேர போய் டவர்னு தாலி. அது ரொம்பவே ஆக்சுவலி சொன்னீங்களே சார். இப்போ ஒரு மாதிரி நினைச்சு அது சின்ன பார்க்கும்போது ஒரு மாதிரி பண்ணி. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது. புரியுது, அது புரியுது. நான் வந்து கிறிஸ்டியனு. ம். இந்த பாஸ்டர்லாம் எங்க வந்தாலும் பிரேயர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா. இந்த தெருவா இருந்தா திடீர்னு நம்மள பார்த்துட்டா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில ஒரு சிலுவை போட்டு பிரேயர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆமா. ஒரு பாஸ்டர் மேடைக்கு வந்து டகால் மைக் எடுத்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓ. உங்களை ஏமாத்திட்ட அப்படின்ட்டு அவங்க அப்பா துடிக்க அது ஒரு சின்ன கலாட்டா. மேம் நீங்க சொல்லுங்க மேம். அந்த கல்யாணம் அந்த மொமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குமே, நீங்க சொல்லுங்க. சொல்லு சொல்லு கேக்குறாங்களா? சொல்லு. மிரட்டுறாரு. கல்யாண மேடையில பொண்ணுங்க வந்து வெக்கத்தோட இருந்து பாத்திருக்கீங்க. பின்னாடி 2 கையும் பின்னாடி கட்டிட்டு நீக்கு தாலி கட்டினா கட்டு கட்டாட்டி போன்னு நின்னு அண்ணா பாத்திருக்கீங்களா? நான் அந்த மாதிரிதான் நின்னுட்டு ஐயோ. இருந்தேன். ஆ. என்னங்க 2 பேருமே 2 வகையா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா அப்படிதான் ஆயிடுச்சு. ம். ஆனா கீழ இருக்கவங்க யாருக்குமே மேல என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஏன்னா எல்லாருமே ம். சூழ்ந்துட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாம். ஏன்னா 2 பேருமே ம். நான் ஹிந்து ஒரு கிறிஸ்டியன். சோ 2 முறைப்படியும் இல்லாம காமனா ஸ்டேஜ்ல யாராவது பெரியவங்க தாலி எடுத்து கொடுத்து கட்டலாம் அப்படின்னு நாங்க பேசி டிசைட் பண்ணிட்டோம். ஆனா சடனா ஒருத்தர் வந்து பிரேயர் பண்ண உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அப்பா இந்த பக்கம் கொதிக்கிறாரு, நான் ஒரு பக்கம் கொதிக்கிறேன். இவர மூஞ்ச பாக்குறேன். இவரா அப்பதான் கண்ணை மூடிட்டு ரொம்ப சீரியஸா பிரேயர் அப்ப எல்லாம் பிளான்டு தான் போல. நமக்கு தான் ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டு ஈவாய் மாதிரி போய் நிக்கிறமேன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இதாச்சு. கடைசியில நான் தான் ஈவாயின்னு எனக்கு இப்பதான் தெரியும். அப்புறம் எனக்கு கோவத்துல நான் அப்படியே நின்னுட்டேன். நான் பேசவும் இல்ல. எங்க அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. ஏய் என்னடி இவ்வளவு பேரை கூப்பிட்டோம். ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. நிறைய பேரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எங்க அம்மா அழுது என்னடி ஏதாவது பண்ணு என்ன இப்படியே நின்னுட்டு இருக்கான்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான்லாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டு நான் பாட்டு அப்படியே கை 2 பின்னாடி கட்டிட்டு நான் பாட்டு நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் அதான் அவர் சொன்ன மாதிரி அவங்க அண்ணி தான் என்ன நின்னுட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படி தள்ளாங்க. அப்புறம் தாலியை கட்டினாரு. சோ என்னோட வாழ்க்கையின் மிகப்பெரிய வில்லி எங்க அண்ணி தான். அந்த மாதிரி ஒரு தருணம் நடந்ததுனால தானே 2 பியூட்டிஃபுல் ஏஞ்சல்ஸ் உங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. நிஜமாவே. எஸ் எஸ். சோ ஏஞ்சல்ஸ் அவங்களோட லைஃப் கிடைச்ச ஏஞ்சல்ஸ் அவங்க 2 பேருமே. சோ கண்டிப்பா அவங்க லொல்லு சபா அப்படின்ற ஒரு ஷோ வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலுமே இப்போ உங்களை வந்து இன்னுமே லொல்லு சபா ஈஸ்டர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே லொல்லு சபா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி மேம் கிட்டயும் பசங்க கிட்டயும் கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா ஒரு ஷோ வந்து ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிச்சுன்னா அதுவே ஒரு பெரிய அவார்ட் மாதிரி தான். ஸோ ரெஃபரிங் ஆஸ் லொல்லு சபா அப்படின்னும் போது ஹவு ஹாப்பி ஆர் யூ மேம்? குட்டீஸ் நீங்க சொல்லுங்க. அமைதியா இருக்காங்க. நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து எங்க கல்யாணம் எப்படின்னா எனக்கு வந்து லொல்லு சபா மூலமா அவரை தெரியும். இவர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. பட் அவர் என்ன பார்த்ததே கிடையாது. ஒன்லி போன்ல மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். அப்பவே வந்து அவர் சொல்லிட்டாரு நம்ம கல்யாணம் பண்ணலாம். நான் கல்யாணம் பண்ணா காதல் கோட்டை காதலுங்க அது. அந்த மாதிரி முக்கியமான ஒரே ஒரு சின்ன இடையூறு என்கிட்ட கேட்கல. நீங்க சொல்லணும். முதல்ல எங்க அக்கா வந்து அங்க ஒர்க் பண்றாங்க. இவங்க செங்கல்பட்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்ப எங்க அக்கா தான் இவங்களுக்கு நல்ல பழக்கம். அவங்க என் தம்பி லொல்லு சபால் நடிக்கிறாங்க. இவங்க வேற ஒரு ஆர்டிஸ்ட பார்த்து அவன் தான் நினைச்சினாங்க. ஆமா என்னோட அசம்ஷன்ல இவராதான் இருக்கும் அப்படின்ட்டு நான் வேற ஒருத்தரை தான் நான் நினைச்சேன்.
ஆனா அவரு ஓகே. அப்புறம் ஆமா. அப்ப அவங்க கிட்ட கேட்கும்போது, இவரா? இவரா? இந்த வீட்ல வருவாரா? இவரா? அப்படின்ட்டு பயங்கர கியூரியஸா கேட்டுட்டே இருந்தப்போ, அவங்க வந்து இல்ல, இல்ல, இல்ல. அவங்கள்ட்ட ஃபோட்டோவும் இல்ல. அப்பலாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய எந்த ஃபோன்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல. ஆ ஆமா, ஆமா. அட்வான்ஸ் ஃபோன்ஸ் கிடையாது. அவங்கள்ட்ட ஃபோட்டோவும் இல்ல. யாரா இருக்கும்? அப்படின்ட்டு எனக்கு பயங்கர கியூரியாசிட்டி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு எபிசோடு சொல்லி இன்னார் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் வந்து ஐயய்யோ! நான் நினைத்த ஆள் இல்லையே. இவரா? அ, 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 அ. கிரேசி தான். ஷி சேயிங் அவ வந்து தட்ஸ் கிரேசியாம். அ அப்புறம் ஐயய்யோ! அப்படின்னு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஃபோன்ல ம், பேசினோம். அம் ம், ஃபோன் நம்பர் வாங்கிட்டு, நான் ரசிகை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே பேசினோம். அப்புறம் இவரு என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், "என்ன பார்த்துட்டு வா. டிசைட் பண்ணுங்க" அப்படின்ட்டு. எனக்கு எனக்கு ஏங்க 32 அப்படி வயசு. சொன்னீங்க? இப்ப ஒருத்தர் பார்க்காம கல்யாணங்கிறது பெரிய விஷயம்ல. புரியுது. அப்ப எனக்கு 24 வயசு. நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வொர்க்கிங் வொர்க்கிங் விமனா இருந்தேன். இவரு ம், வந்து ம், ம், அதுதான் ஃபாரின் போறதுக்கு நான் அந்த எக்ஸாம்ஸ் அதுல ஃபோக்கஸ்டா இருந்தேன். இவரு ம், பிஸி ஆர்டிஸ்ட். அப்பலாம் பயங்கர பிஸி இல்லீங்களா? ம். ஆமா, ஆமா. 2007 ம். ஆகஸ்ட். ஆமா. அப்பதான் ம். பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் இவரு ஒரு 1 வீக் தான் பேசணும். அதுக்கப்புறம் மீட் பண்ணோம். இவரு ஆமா நீதான் அப்டின்ட்டாரு. பார்த்ததுமே திரும்பவும். அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தா ஓகே அப்டின்ட்டு, அதுக்கப்புறம் அ. அ நவம்பர்லயே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே இயர் ம். நவம்பர்லயே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நைஸ், கல்யாணம் நைஸ், பண்ணிட்டோம். நைஸ். லுலு சபாவோட ரெஃபரன்ஸ்ல தான் கல்யாணமே நடந்திருக்கு. அதுதான். இப்ப அது என்னன்னா லொல்லு சபா. எங்க அப்பாக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது என்ன சொன்னேன் அப்டின்னா, யார் மாப்பிள நான் சொன்னேன் இந்த மாரி எனக்கு ஒருத்தர ம். புடிச்சிருக்கு அப்டின்னு வீட்ல. அப்படியே பயங்கர கலாட்டாவா போச்சு. யாருன்னு கேளு, யாருன்னு கேளுன்னு எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து இது பண்ணாங்க. அ, அ, அப்ப அ. கரெக்ட்டா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை விஜய் டிவில லொல்லு சபா எபிசோடு போகுது. என்ன படம் அப்டின்னா, அந்த தங்கர் பச்சன் படங்க. பள்ளிக்கூடம். இவரு தான் ம். கலெக்டர். நரேன் கேரக்டர் ஆ. இவரு தான் பண்றாரு. இவரு தான்ப்பா செம்ம செம்ம அப்டின்னு. டைமிங்ல வந்து மாட்டியிருக்க. அவங்க அப்பா வந்து நான் நிஜமாவே கலெக்டர் நினைச்சுதான். ஐயய்யோ! ஆ. எங்க அப்பா அத பார்த்தமா, "இவராம்மா?" அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாரு. எ அ, இந்த அ, வாரம் அ. பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொன்னோனே, அந்த அப்பா சிரிச்சு பார்த்திருப்பீங்களா? எங்க அப்பா சிரிச்சுட்டே இருந்தாரு. அவங்க குடும்பம் நல்ல வித்தியாசம். இல்ல அது சொல்லக்கூடாது. சாரி. ஐயய்யோ! அ. பயங்கரமா சிரிச்சிருந்தேன். "அப்பா நான் ம். சீரியஸா சொல்றேன்ப்பா." அவரு, "அம்மா இவராம்மா மாப்பிள?" "ஐய்யய்யோ! செம காமெடி என்னாச்சு. இவரா மாப்பிள?" அவரு குஷி ஆயிட்டாரு ஒரு மாரி. அப்படின்ட்டு. ஒரு ஆடு சிக்கிருச்சுடா அப்படின்ட்டு. இல்ல அப்படிதான் இவர இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் வீட்டுக்கு. அதனால லொல்லு சபா ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு வந்து எஸ். ஸ்பெஷல். அதனால இப்ப ரீசென்ட்டா கூட இவரு கூட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. "என்னடி அதே லொல்லு சபா இஷ்டம் தான். அதுக்கப்புறம் எவ்வளவோ பண்ணிட்ட" அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கும்போது, பசங்களுமே கேட்டாங்க. "என்னப்பா அதே இதே இருக்கு ம். டாக் லைன்" அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன், ம். "இல்ல, இல்ல. அதுதான் இருக்கணும். அதான் வேணும். ஏன்னா அதுதான் வந்து நம்மள சேர்த்து வச்சது" அப்படின்னு. ஆமா. நீங்க சொல்லுங்கம்மா. நைஸ். அவங்க இல்லன்னா இதுங்க பார்க்கவே பார்க்காது நம்ம ஷோலாம். அப்ப ஐயய்யோ! ஒண்ணு கூட பார்க்கலையா? அப்பாவோட இந்த ஒரு ஷோ ஒரு 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 எபிசோட் கூட பார்த்தது இல்லையா? பார்த்துருக்காங்க. பார்த்திருக்காங்க, அதுல பார்த்திருக்காங்க. சொல்லுங்க. ஓகே, ஓகே. அப்பா வந்து இப்போ நாங்க டிராவல்லாம் பண்ணும்போது அப்பாவ நெறைய பேர் வந்து லொல்லு சபா மூலமா ரெகக்னைஸ் பண்ணி எங்க ஆமா, கிட்ட வந்து ஆமா. இந்த மாரி பார்த்திருக்கோம். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. லைக் எங்க இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு சைல்ட்ஹுட் மெமரீஸா இருக்கு. அப்டின்லாம் நைஸ். சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து ரொம்ப ப்ரவுடா இருக்கும். லைக் அப்பா வந்து லைக் இன்னும் வந்து நோனா இருக்காரு. இல்ல பிகாஸ் ஆஃப் இன்னொன்னு தட் ஷோ. இன்னொன்னு கேட்பாங்க. அப்பா அவங்களுக்கே ம். சைல்ட்ஹுட் அவங்கள பார்க்கவே ஓல்டா இருக்கேன். அப்ப உங்களுக்கு நெறைய நான் சுக்கா வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பாடகர் ஹரிச்சரன் இருக்காப்புலல்ல, ஆமா, ஆமா. அந்த தம்பி அப்படிதான் சொல்லுவாப்புல. அண்ணே குழந்தையில இருந்து உங்க ரசிகர்னே. ஐயோ! நீயே இவ்வளவு பெருசா லைட் இருக்க. இல்லண்ணே, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லுலு சபா தான் நான் பார்ப்பேன். உங்கள லொல்லு எனக்கு ரொம்ப சபால பிடிக்கும்ல. நாங்க நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். அ, பெரிய ஷோ ஆ. விஜய் டிவி ஷோஸ் இல்ல வெளி ம், ஷோஸ்லாம் பண்ணும்போது சிங்கர்ஸ்லாம் வருவாங்க. அவர்களோட ம், கலந்து போகும்போது அவங்கலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹரிச்சரன் அப்படிதான் சொல்லுவாப்புல. ம், அப்புறம் நம்ம நிற்பது நடப்பது பண்ணாரு. ஹரிஷ் ம், ம், ராகவேந்திரா. ம். அவரும் லுலு சபா ரசிகர் தான் ரொம்ப. இப்போ இவங்க எல்லாருமே சொன்னாங்கல்ல சார், அவங்களோட அந்த ஃபாண்டஸ்ட் மெமரி ஆஃப் லுலு சபா. நீங்க அதிலேயே வொர்க் பண்ணியிருக்கீங்க. லைஃப் முழுக்க ஒரு அந்த ஐடென்டிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது, இட் இஸ் ஒன் சச் பெஞ்ச்மார்க் ஒரு அவார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இட் இஸ் அந்த ஷோ நிறுத்தியே பல வருஷம் ஆயிடுச்சு.
ஆனாலுமே இன்னுமே யுவர் டேக்ட் அஸ் லொல்லு சபா அப்படின்னும் போது ஹவு ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்ப என்னன்னா லுலு சபால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வந்து அண்ணன் செம்புலி ஜெகன், டைரக்டர் ஜேபி அவங்க எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் வந்து ஒரு டீம் ஒண்ணு செட் ஆச்சு. ஒரு 5 பேர்னு வச்சுங்களேன். சாமிநாதன் அண்ணன், ஆமா. சந்தானம், சேஷு, மனோகர் அண்ணன், நான் 5 பேருமே நீங்க 5 பேருமே லுலு சபால பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேற வேற ஸ்டைல் இருக்கும். வேற வேற ஸ்டைல் இருக்கும். சாமி அண்ணனோட ஸ்டைலு மனோகர் ஸ்டைலுக்கும் பயங்கர டிஃபரெண்ட் இருக்கும். சேஷு ஒரு மாதிரி பண்ணுவான் ஒரு கேரக்டர், உதய அண்ணன் ஒரு மாதிரி பண்ணுவாரு, நான் ஒரு மாதிரி பண்ணுவேன். சந்தானம் வந்து அவன் வெரி யூனிக். அவன் எந்த எந்த கட்டத்துக்குள்ளயுமே நிக்காத ஒரு ஆசாமி. அது மாதிரி 5 பேருமே வந்து செம்மையா ரீச் ஆனோம். பட் 5 பேருமே இன்னும் நிறைய உயரங்களுக்கு போயிருக்கணும். புரியுது. சாமி வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு தான். அவர் லுலு சபாக்கு ஆமா வரும்போதே அவர் சினிமா நடிகர் தான். ஆமா ஆமா. அண்ட் மனோகர் அண்ணனுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சது. சேஷுவுக்கு, எனக்கு, உதயண்ணனுக்குலாம் இன்னும் பெரிய லெவல்ல வந்திருக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். பட் எங்களோட கேரக்டரோ இல்ல எங்களோட சூழலோ என்னன்னு தெரியல. சேஷு ஒரு ஆரம்பிக்கிற நேரத்துல சேஷு நம்ம கிட்ட இருந்து போயிட்டாப்ல. ஸோ இட் இஸ் கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய ஜெயிக்க வேண்டிய ஆசாமிகள். வெங்கட்ராஜ் அண்ணா இருக்காரு லொலு சபால. அவரெல்லாம் ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஃபெலோ. பட் சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த மாதிரி எனக்கு ஒரு 250 ஆர்டிஸ்ட் தெரியும். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் அப்படியே அவுட் ஷைன் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே நீங்க சூர்யா ஆகட்டும், யோகி பாபா ஆகட்டும், சந்தானம் ஆகட்டும், எல்லாருமே இங்க நம்ம 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 ஆட்டியில இருந்து கிளம்புனதுதான். அஃப்கோர்ஸ் இந்த சேஷு அவர்கள் பற்றி பேசும்போது ரேண்டமாக சும்மா நான் வந்து உங்களோட பழைய இன்டர்வியூஸ் இப்போ இந்த இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னால நான் ரொம்ப பழைய இன்டர்வியூஸ் அப்படின்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து சர்ச்சில் நம்ம போடும்போது ஏன் இப்படிலாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா ஒரு பர்சன் வந்து இப்போ இங்கே இல்லை அப்படின்னா அவங்கள பற்றி எதுவுமே தெரியலன்னா நான் வந்து ஆக்சுவலி லொல்லு சபா ஈஸ்டர் இன்டர்வியூ அப்படின்னு போடலான்னு இருந்தால் இது நீங்க பதில் சொல்லணும்னா சொல்லலாம், இல்ல நீங்க சங்கடப்பட்டீங்கன்னா வேண்டாம். கீழேயே வந்து டெத்து அப்படின்னு போட்டிருந்தாங்க. லொல்லு சபா ஈஸ்டர் டெத்து அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அந்த இது வந்துச்சுல. இல்ல ஒவ்வொருத்தர் மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயத்த சொல்லும் போது 4 பேர் அவன் அப்படி அப்படி எடுத்துக்கிறான். ஒரு கிராஸ் பண்ணிக்கிறான். அவங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட அறிவுக்கு, அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஆட்களை பத்தி நம்ம பெருசா சிந்திக்கிறோம். இப்ப நான் கூட ஷோ என்ன போட்டா ஒரு 100 பேர் நல்லா இருக்குன்னா எவனா ஒருத்தன் வந்து ஒரு கமெண்ட் கூட அடிக்கலாங்க. என்னடா இப்படி கேவலமா பண்றேன்னு கமெண்ட் கூட அடிக்கலாம். ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது அதெல்லாம் தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் இப்ப நம்ம ரோட்ல போகும்போது ஏதோ சாணி இருக்குல்ல மெரிச்சிட்டோம்னா நம்ம காலை உதறி விட்டு கழுவிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் நீங்க நிஜமாவே என்ன நீ நல்லா பண்ணுவியா, இது மாதிரி பண்றன்னு கேக்குற அதட்டுற ரசிகர்கள்லாம் இருக்காங்க. என்ன ஏன் இதெல்லாம் பேசாதீங்க, இது என்ன நீங்க உங்க ஸ்டாண்டர்ட் இல்லையா, முந்தி நல்லா இருந்தது இப்ப ஏன் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க தோணும், மரியாதை கொடுக்க தோணும். அவங்க நம்ம திட்டினாலும் ஏத்துக்க தோணும். இந்த மாதிரி சாக்கடைகளை நான் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க பாட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் சார். ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஏன்னா சொல்லுங்க. பசங்க வந்து இங்க செயின்ட் பேட்ரிக்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது நமக்கு எப்படி வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவோ அந்த மாதிரி இங்க அதுக்கு பெரேட் இந்தியன்ஸ் வந்து பெரேட் பண்ணாங்க. பெரேட் நடக்கும். அதுல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க நாங்க இருக்கிற கம்யூனிட்டில இருந்து இந்தியன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணோம். அதுல இவ வந்து பரதநாட்டியமும் ஆடுவா, ஐரிஷ் டான்ஸும் ஆடுவா. 2 பேருமே பரதநாட்டியம் ஆடுவாங்க. நேயா பெரியவ வந்து ஐரிஷ் டான்ஸும் ஆடுவா. சோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போல பண்ணாங்க. சோ அது ரிலேட்டடா ஒரு வீடியோ ஒண்ணு நாங்க போட்டிருந்தோம். அதாவது இந்த பெரேடுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பா வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுறது, அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க பிராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் போட்டப்போ அத பாத்துட்டு அதுக்கு வந்து கிரிஞ்சு ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க.
ஆமா. ஒரு சிலர் நான் வந்து இன்னொரு இந்த கமெண்ட்டும் பசங்க பார்த்திருந்தேன். ஆஹ் ஆக்சுவலி குட்டிக்கு ஒருத்தங்களுக்கு லாங் ஹேர் இருக்கறனால முடிய கட்டி ஆஹ் போடுங்க அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை ஆமா வீடியோ நீங்க போட்டிருந்தீங்க. அதுவும் பார்த்தேன் நான். ஆமா அதான். அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ம். இன்னொருத்தர் அதே வீடியோல வந்து இன்னொரு லேடி கேட்டிருந்தாங்க. இந்த பசங்க என்ன ஆர்டிஸ்டிக்கா இல்ல வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்க பசங்களா? ஐய்யய்யோ! எதுக்கு ஊட்டி விடுறாங்க? இப்படிலாமா? அப்படின்னு ஓகே, ஓகே. அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்தியன்ஸ்க்கு இதே வேலை. அது என்ன ஃபீட் பண்றது ஒரு அடல்ட்டுக்கு ஃபீட் பண்றது என்ன ஒரு பெரிய இதுவா அது? ஒரு சாதனையா? எல்லா வீட்லயும் நடக்குது. எங்களுக்கும் தெரியும் அது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான்னு. நான் வந்து எனக்கு ஸ்பெஷல் என்னவோ அத நான் என்னோட வால்ல போஸ்ட் பண்றேன். இல்லையா? அவ்வளோதான். அதுக்கு என்ன ஸ்பெஷலோ இல்ல அவரு என்ன நினைக்கிறாரோ அதுதானே ஃப்ரீடம் ஆஃப் ம். ஸ்பீச். அதுக்கு புரியுது. தானே இங்க இருக்கவங்க பேசினா பரவாயில்ல. ம். இங்க அந்த மாதிரி ம். வந்து ஏன்னா இங்க பிறந்த குழந்தையே தனி ரூம்ல போடுற கல்ச்சர் ஆமா. கல்ச்சர். இங்க. ம். நம்ம கல்ச்சர் புரியுது. அப்படி இல்ல. ம். நம்ம அப்படியே மார்லயும் மடியிலயும் போட்டு போட்டு தான் அம்மாக்கள்லாம் நம்மள வளர்த்தது உண்டு இல்லையா? ஆமா, அ- ஆமா. நம்ம ஆட்கள் இங்க வந்து செட்டில் ஆன நம்ம ஆட்கள் இது வந்து கிரிஞ்சுன்றாங்க. எனக்கு புரியல. ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு விதம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. நான்லாம் நான்லாம் வந்து 20 வயசு 25 வயசு வரைக்கும் எங்க அம்மா சோறு ஊட்டி தான் சாப்பிட்டுங்க. அவசரமா கிளம்பிட்டே இருப்போம். சூப்பர். குளிச்சுட்டு காலையில ஷூட்டிங் போனோம்னா எங்க அம்மா ஒரு தோசையை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு போப்பா அப்படின்ட்டு ஊட்டிட்டே இருப்பாங்க. அப்படிதான் சாப்பிட்டுருக்கேன். நம்ம ம், ம், வளர்க்கப்பட்ட ம். விதம் அந்த மாதிரி தானே. இந்த இந்த அன்பை வந்து கிரிஞ்சுன்றது ம். இதுன்றது அதை என்னமோ நம்ம போஸ்ட் பண்ணி அதுல என்னமோ நம்மளுக்கு 10 ரூபாய் லட்ச ரூபாய் வந்துடுற மாதிரி அவங்க புரியுது, புரியுது. பாக்குறது எனக்கு அதெல்லாம் தமாஷா இருக்கு. ஒரு அன்பு செய்வது கூட ஒரு ஆபாசமா தான் பாக்குறாங்க இவங்க. அவங்க பார்வை பார்க்குறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்க அந்த கனிமா சாங்குக்குலாம் நீங்க 3 பேரும் ஆடுனதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் பியூரஸ்ட் ஆஃப் ஒரு நைட்டு ஃபாதர் 11 டாட்டர் மணிக்கு கோல்ஸ் கூப்பிட்டு நல்ல வச்சு ஒரே இருந்தது. 1 மணிங்க. 1 மணிக்குங்க. 1 நம்ம மணிக்கா வந்து ஷூட் பண்ணது அது? நான் தான் ஆமா. நைட் 1 மணிக்கு. நான் அது ரொம்ப வைரலா போயிட்டே இருந்ததா, ஆமா. இவங்க சும்மாவே வந்து வீட்ல என்னன்னா, என் பசங்க ஏதாவது போட்டு டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப ம், ம், பிடிக்கும். ம். சும்மாவே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்பப்ப ம். ஏதாவது அதுங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணும்போது நான் கேப்சர் பண்ணி வச்சுப்பேன். அத நான் ஏதாச்சும் வீடியோ நானு ரீல் மாரி பண்ணி நான் போடுவேன். ஆனா எனக்கு போடுவீங்க. அந்த பாட்டு வந்து பயங்கர வைரலா போயிட்டு, எனக்கு சூர்யா ஃபேன் நானு. அத எப்படி விடுவேன்? சூப்பர். ம். சூப்பர். இவர அப்ப சூர்யாவா நினைச்சு நீங்களும் சேர்ந்து ஆடுறேங்க. ஆடி இருக்கலாமே மேம். நீங்களும் சேர்ந்து ஆடி இருக்கலாமே. இந்த வீட்டுல கேத்தான் ஃபேன் தாங்க. சும்மா இல்ல சூர்யா. அவங்க அப்பா ஆடுறதையே அதுங்க கிண்டல் பண்ணுதுங்க. இல்ல நான்லாம் வீடியோ இப்பதான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் பழசானோன்னா ஐயையோ! ஆனா 4 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பா. அதுக்கு நான் ஒருத்தி ஃபர்ஸ்ட் லைக் போய் போடுவேன் நான். தேங்க் யூ. புரியுது சார். இப்போ ஜென்ரலாவே வந்து இது ஒரு ஸ்டீரியோ டைப்பா தான் இருக்கும். லைக் ஹஸ்பண்ட்ஸ்க்காக வந்து வைஃப் போறது அப்படின்னு தான் வந்து இருக்கும். அத வந்து ஸ்டீரியோ டைப்பே உடைச்சிட்டு வைஃப்க்காக ஹஸ்பண்ட்ஸும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்காரு இவரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள்னா. அதுக்கும் ஏன்னா நிறைய பேர்லாம் சொல்றாங்க. சொம்பு, என்னது? சிறுமன. ஐயய்யோ! இப்படிலாம் கூப்பிடுற. அதுதான் வேலைக்காக மாட்டேன். அங்க போய் பொண்டாட்டி கால புடிச்சுன்னுக்கிற. அதுல ஒண்ணும் இல்ல. அத டீசென்ட்டா சொல்றவங்க ஓகே. ஆனா ரொம்ப கேவலமா சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல ஆமா. புரியுது, புரியுது. பட் ஆனா இதுவுமே இப்போ எல்லாமே ஈக்குவலா பார்க்குறவங்க, இதையுமே ஈக்குவலா தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நீங்க இருக்கீங்க. இல்ல ஆமா. டு பி வாங்க அடி ஹானஸ்ட் வந்து ம். இந்தியால இருந்தப்போ, அவருக்கு வந்து ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. ஆமா. அவர் கிச்சன் பக்கமே போனது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ம். பெர்சன் தான் அவரு. ஆனா இங்க வந்த பிறகு நான் வந்து எனக்கு 12 ஹவர் ஷிஃப்ட். இங்க நம்ம ஊர் மாரி 6 ஹவர் 8 ஹவர் ஷிஃப்ட் கிடையாது இங்க. இங்க ம். வந்து ம். 12 ஹவர் ம். ஷிஃப்ட். அப்போ ஓகே. நான் 12 ஹவர்ஸ் போயிட்டு வந்து வீட்ல வந்து ஏதாவது செய்யணும், சமைக்கணும். இங்க வந்து நமக்கு வேலைக்கு ஆளு அந்த மாரிலாம் ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். அதனால ம். 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 வந்துட்டு பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு, வந்து அவரா ஒரு இனிஷியேட் பண்ணி YouTube பார்த்து, அ அவரா செய்வாரு. நான் வரதுக்கு முன்னாடியே எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாரு. அது நல்லா இருக்கு, நல்லா வாவ்! இல்ல அடுத்த பிரச்சனை. ஆனா அப்ப ஏதோ நல்லா இல்ல. ஏதோ ஒண்ணு நல்லா இல்ல சார். நோட் பண்ணுங்க. எல்லாமே தான். எல்லாமே நல்லா. பிகினிங்லங்க ஐயோ! நிஜமாவே ஆனா சொல்ல முடியாது. அப்படி ஏங்க சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சுடு தண்ணியே வைக்க முடியாத நிலைமையில இருக்கும்போது பிகினிங்ல கொஞ்சம் சொதப்ப தானே செய்யும். ஆமா. எண்ணெய் நெறைய ஊத்திருவாரு. இல்ல உப்பு அதிகமாயிரும். ஓ! ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா ஆ. பசங்களும் நானும் எதுவுமே இது பண்ணல. அவரு வந்து இவ்ளோ எஃபோர்ட் எடுக்கிறது எனக்காக வந்ததே பெரிய விஷயம்.
ஏன்னா அவர் Yes. வந்து அவர் கெரியரை விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. இது எந்த ஒரு ஆம்பளையுமே எந்த ஒரு ஹஸ்பண்டுமே செய்ய மாட்டாங்க. தன்னோட கெரியர்லாம் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் ஆம்பளை ஆண் நெடில் ஆண். அந்த ஆண் நெடில் அப்படின்னா அவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. பட் அவரு ம். அதையே விட்டுட்டு இங்க வந்திருக்காரு எனக்காகவும் பசங்களுக்காகவும் தான். வேற எந்த ரீசனுமே இல்ல இதுக்கு. எனக்கு என்னோட ட்ரீம் இது. நான் வரணும்னு நினைச்சேன். எனக்கும் ம். ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை. சோ அவரு வந்துட்டாரு. சமைக்கிறத பத்தி சொல்லணும்னா அது என்ன தெரியுமா, சின்ன இந்த எலி இருக்கு பாத்தீங்களா, ஆமா. தம்மா துண்டு தேங்காய் பத்திக்கு ஆசைப்பட்டு உள்ள போய் மாட்டிங்க பாத்தீங்களா, ஆமா. ஆமா. அது மாதிரிதான். சரி கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு நாள் செய்யலான்னு அது இதோட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. சமையல், பாத்திரம் கழுவுது, மாப்பு போடுறது, கக்கூஸ் கழுவுறது வரைக்கும் நான் அது பாத்துருங்க. அது நீங்க நல்லா பண்றீங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம். சிக்கன் நீங்க நல்லா பண்ணுவீங்களா, நீங்க நல்லா வறுப்பீங்களா, இப்படி நீங்க ஆயிடுச்சு. ஆக்சுவலா அ. எனக்கு வந்து ஜட்ஜ் வந்து என் பிள்ளைங்க தான். ஆ. அது நேயா கிட்ட சொல்லம்மா நல்லா இருக்கா அப்படின்னா, நேயா நல்லா இருக்குன்னு தான் சொல்லிடும். ஒப்பிலா வந்து கரெக்டா வந்து விமர்சனம் வச்சு இதுல ஆஹா. எப்படி இதை ம். இப்படியா செய்றீங்க அப்படின்னா, so அதுக்கு அப்படி கரெக்ட் பண்ணி ஒப்பிலாவால் தான் நான் நல்ல குக்கானேன். ஆஹா. அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே இல்ல வகை எல்லாமே வகையா பண்ணி கொடுத்துருங்க. வகை வகையா பண்ணுவேன். இப்போ மேம் இது சொன்னாங்க, நீங்க கிச்சன் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு பசங்க சொன்னாங்க. இன்னைக்கு நைட்டே ஒரு டின்னர் நீங்க பண்ணுங்க மேம். பசங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். இல்லைங்க, நேத்து நைட்டு அவ கேட்டா பன்னீர் பட்டர் மசாலா கேட்டா. பண்ணீங்களா? சூப்பர். பண்ணி கொடுத்துட்டேன். ஆமா, அவ வந்து பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கேட்டா. ஆஹா. அப்புறம் நைட்டு நாங்க எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து ஆப்பம் ஊத்தி அது முதல்ல அது ஒரு ஆப் ஒன்ஸ் வந்தது, அப்புறம் பம் வந்தது, அப்புறம் ஆப்பா வந்தது, கடைசியா அப்பா வந்தது. 2 ஆப்பம் சாப்பிட்டோம். கடைசியா ஆப்பம்னு ஒண்ணு டேபிள்ல வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு 4 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நீங்க இப்ப இருக்கீங்க. ஏன்னா நீங்க சொல்ல ஐ கேன் இமேஜின் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பி டு see உங்க 4 பேரும். எப்பயாச்சும் ஃப்ரீ டைம் வந்தா கண்டிப்பா இந்தியா வாங்க, இங்க வாங்க, சென்னைக்கு வாங்க, மீட் பண்ணலாம் கண்டிப்பா. நாங்களும் ஏதாவது டைம் கிடைச்சா கண்டிப்பா அந்த சைடு கண்டிப்பா வந்து கண்டிப்பா பார்க்குறோம். சென்னைக்கு வந்தா கண்டிப்பா ஸோ ஆபீஸ்க்கு வரேன். நம்ம நண்பர்கள் வாங்க. நீங்க மட்டும் இல்ல, எஸ். உங்களுக்கு பின்னால இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஆமா. இன்னும் கண்டிப்பா. இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி ரொம்ப சார் சந்தோஷமா மறக்க இருக்கு. முடியும்? வேற யாருக்குமே கிடைக்காது பாத்தீங்க. ஒரு ம். பெரிய பிசினஸ் மேன் கோடிக்கணக்கா டர்ன் ஓவர் பண்றவன கூட அவனோட தொழிலாளி அவனை ஐடென்டிஃபை பண்ண மாட்டான். ஆனா ஏதோ கரெக்ட். ஒரு காலத்துல ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஒருத்தனை இன்னமும் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இது வந்து கடவுளோட மிகப்பெரிய கொடுப்பினை தான். ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். கண்டிப்பா. அண்ட் இந்த வாழ்க்கை வந்து எப்பயுமே வந்து நதி போல ஓடிட்டே இருக்கணும். நதி அப்படி ஓடிட்டே இருக்கும். பெரிய ஒரு பாறை வரும், வந்தோடனே நதி நிக்காது, நதி திரும்பி அதுவும் அது ஃப்ளோல தான் போயிடணும். எஸ். அது மாதிரிதான் நதி போல ஓடிக்கொண்டு அது மாதிரி எஸ். ஓடிக்கிட்டே எஸ். இருக்கும். எஸ். நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் கண்டிப்பா. என்னுடைய கண்டிப்பா. வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. ஸோ உங்கள் ஃபேமிலியாக பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு லைட்டாக திருஷ்டி சுற்றி போட்டுடுங்க. ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாங்க, அடிக்கடி இந்தியா வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு, நாங்க போட்டுருவோம். ரைட். எனக்கு நான் பங்க்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷியமுத் ஷாம்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.